சண்டே மார்னிங் சந்தகைக்கு மாவாட்டி வச்சு 4 நாள் ஆச்சு. டெய்லியும் காலையில் நினைப்பேன் ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் ஆகும்போது ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். சரி அடுத்த நாள் காலையில் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்படியே 4 நாள் போயிருச்சு. இனி மாவு வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு சண்டே காலையில் சந்தகை தான் ரெடி பண்ணேன். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு உப்பு கலந்து வச்சுக்கோங்க. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனே செய்யலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இட்லியாக ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் பிழிஞ்செடுப்பாங்க. பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கி விட்டு அதை நல்லா கொலக்கட்டையாக பிடிச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்செடுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் லெமன் போட்டு தாளிச்சாச்சு.